So hi students, நான் உங்கள் பிரசாந்த். ஸோ நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா MCQ, that is multiple choice question worksheet number 1. ஓகேங்களா, இது எந்த சாப்டருக்கு நம்ம சால்வ் பண்ண போகிறோம் அப்படின்னா ரேஷ்னல் நம்பர்ஸ்ன்ற சாப்டருக்கு தான் நம்ம சால்வ் பண்ண போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள். ஸோ இட் இஸ் given that associative property is not followed in அப்படின்னு சொல்லி ஒரு 4 செட்டு கொடுத்துருக்காங்க. சரி, நம்ம நல்லா ஒன்று புரிஞ்சுக்கணும். ஸோ இப்போ associative propertyன்றது என்ன அப்படின்னா இட் இஸ் ஒன் ஆஃப் தி ப்ராப்பர்ட்டி. It is purely based on the operations. Okay, so operationsனா என்ன அப்படின்னா நம்ம யூஸ் பண்ணுற addition, okay, addition, subtraction, multiplication and division. ஸோ இதை தான் நம்ம ஆப்ரேஷன் பேசிக்காக சொல்லுவோம். ஸோ இன்னும் நிறைய ஆப்ரேஷன்ஸ் இருக்குது, பட் பேசிக்காக நம்பர்ஸ்குள்ளே யூஸ் பண்ணுற ஒரு ஆப்ரேஷன்ஸ் என்னென்ன அப்படின்னா இந்த 4 தான். ஓகே ஃபைன். ஸோ இந்த ஆப்ரேஷன்ஸில் எதெல்லாம் வந்து அசோசியேட்டிவ் ப்ராப்பர்ட்டி ஃபாலோ ஆகும், எதெல்லாம் அசோசியேட்டிவ் ப்ராப்பர்ட்டி ஃபாலோ ஆகாது அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம். ஓகே, ஸோ அடிஷன்லையும் மல்டிப்ளிகேஷன்லையும் ஓகே அசோசியேட்டிவ் ப்ராப்பர்ட்டி இஸ் ஆல்வேஸ் ட்ரூ. அண்ட் ஃபார் சப்ராக்ஷன் அண்ட் ஃபார் டிவிஷன், ஓகே, ஃபார் சப்ராக்ஷன் அண்ட் ஃபார் டிவிஷன் அசோசியேட்டிவ் ப்ராப்பர்ட்டி இஸ் ஆல்வேஸ் நாட் ட்ரூ. ஓகே, தட் இஸ் நாட் ஃபாலோடு. ஸோ ஃபஸ்ட்டு கொஸ்டினுக்கான ஆப்ஷன் வந்து என்ன அப்படின்னா இந்த நாலு செட்டுக்குமே ஓகேங்களா ஃபார் சப்ராக்ஷன் அண்ட் ஃபார் டிவிஷன் இட் இஸ் நாட் ஃபாலோடு. ஓகே, ஸோ அதான் வந்து நம்மளுடைய ஃபஸ்ட்டு கொஸ்டினுக்கான ஆன்சர். ஓகே ஃபைன். ஸோ செகண்ட் கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா டேஷ் இஸ் த ஐடென்டிட்டி ஃபார் த அடிஷன் ஆஃப் ரேஷனல் நம்பர்ஸ் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா, ஸோ நம்ம நல்லா புரிஞ்சுக்கணும். இங்கே வந்து செட்டு வந்து ரேஷனல் நம்பராகவும் இருக்கலாம், இர்ரேஷனாகவும் இருக்கலாம். ஓகே, ஸோ இங்கே இன்டீஜர்ஸாகவும் இருக்கலாம், ஹோல் நம்பர்ஸாகவும் இருக்கலாம். ஓகேங்களா, ஸோ இதில் இருக்கிற எந்த நம்பராக இருந்தாலும் ஓகே அடிட்டிவ் ஐடென்டிட்டி என்ன அப்படின்னா தட் இஸ் அடிட்டிவ் ஐடென்டிட்டி என்ன அப்படின்னா இட் இஸ் ஆல்வேஸ் 0. ஓகே, இட் இஸ் ஆல்வேஸ் 0. ஓகே, ஸோ நல்லா ஞாபகத்தில் வச்சுங்க இந்த எல்லா செட்டுக்குமே. ஓகே, இன்க்ளூடிங் ரியல் நம்பர்ஸ். ஓகே, இன்க்ளூடிங் ரியல் நம்பர்ஸ், பட் நாட் ஃபார் வாட் நேச்சுரல் நம்பர். ஏன்னா நேச்சுரல் நம்பரில் 0 கிடையாது. ஸோ இந்த எல்லா செட்டுலையுமே அடிட்டிவ் ஐடென்டிட்டின்றது என்னென்னா இட் இஸ் 0. ஓகே ஃபைன். ஸோ இட் இஸ் 0. ஆப்ஷன் பி தான் வந்து நம்மளுடைய ஆன்சர். ஓகே ஃபைன். ஸோ நெக்ஸ்ட்டு டேஷ் இஸ் த மல்டிப்ளிகேட்டிவ் ஐடென்டிட்டி ஃபார் ரேஷ்னல் நம்பர்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம நல்லா ஞாபகத்தில் வச்சுக்கணும், ரேஷ்னல் நம்பர்ஸ்ன்னு இல்லை, இரேஷ்னல் நம்பர்ஸ்ன்னு இல்லை, இன்டீஜர்ஸ் ஆர் ஹோல் நம்பர் ஆர் நேச்சுரல் நம்பர். ஸோ இந்த எந்த செட்டாக இருந்தாலும் ஓகே, ஸோ இதில் எந்த செட்டாக இருந்தாலும் இன்க்ளூடிங் ரியல் நம்பர்ஸ். ஓகே, ஸோ இது எல்லா நம்பர்ஸ் எல்லா செட்டுக்கும் ஓகேங்களா மல்டிப்ளிகேட்டிவ் ஐடென்டிட்டி என்னவாக இருக்கும் அப்படின்னா இட் இஸ் 1. ஓகே, இட் இஸ் ஆல்வேஸ் 1. So 1 is our answer, that is option A. Okay fine. So the next one is additive inverse of 7/5. ஓகேங்களா, ஸோ நல்லா ஞாபகத்தில் வச்சுங்க, additive inverse of any number is negative of that number. So negative of that number, so negative of that number, that is 7/5. okay, so additive inverse எப்படி கண்டுபிடிக்கிறதுனா that is negative of that number. okay, so it is minus 7/5. so our option is C. okay fine. ஸோ நெக்ஸ்ட் வந்து 0 ஹேஸ் டேஷ் ரெசிப்ரோக்கல், தட் இஸ் நோ ரெசிப்ரோக்கல். ஓகேங்களா, ஸோ 0 வந்து நம்ம ரெசிப்ரோக்கல் எடுத்தோம்னா இட் இஸ் நாட் டிஃபைன்டாக மாறிடும். ஸோ அதனால் அதுக்கு வந்து ரெசிப்ரோக்கல் கிடையாது. ஓகே ஃபைன். ஸோ தட் இஸ் நோ ரெசிப்ரோக்கல். ஃபைன். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் இஸ் த நம்பர்ஸ் டேஷ் அண்ட் டேஷ் ஓகேங்களா ஆர் தேர் ஓன் ரெசிப்ரோக்கல்ஸ் அப்படின்னா இங்கே வந்து 1 and 0, 1 and -1 and -1 and 0 கொடுத்துருக்காங்க. இதில் எதுவுமே வந்து அதோடைய ரெசிப்ரோக்கல்ஸ் கிடையாது. ஸோ நன் ஆஃப் தீஸ் தான். ஓகேங்களா, ஸோ 1உடைய ரெசிப்ரோக்கல் என்னவாக இருக்கும் அப்படின்னா 1 தான். ஓகேங்களா, 0 கிடையாது. ஸோ ஃபஸ்ட் ஆப்ஷன் கிடையாது. ஸோ செகண்ட் ஆப்ஷன் பாருங்கள், 1உடைய ரெசிப்ரோக்கல் 1 தான், -1உடைய ரெசிப்ரோக்கல் -1 தான். ஓகேங்களா, பட் இங்கே வந்து கொடுத்துருக்கிற செகண்ட் ஆப்ஷன் கிடையாது. ஸோ -1உடைய ரெசிப்ரோக்கல் வந்து -1 தான், பட் அங்கே 0ன்னு கொடுத்துருக்காங்க. 0உடைய ரெசிப்ரோக்கலே கிடையாது, 0க்கு ரெசிப்ரோக்கலே கிடையாது. ஓகேங்களா ஃபைன். ஸோ அதனால் இது எதுவுமே கிடையாது. ஆப்ஷன் டி தான் ஆன்சர். ஓகே ஃபைன். ஸோ நெக்ஸ்ட் இஸ் ரெசிப்ரோக்கல் ஆஃப் -5. ஸோ -5 உடைய ரெசிப்ரோக்கல் என்னவாக இருக்கும், தட் இஸ் -1 ஹோல் பவர் -1. ஸோ இது வந்து நம்ம ரெசிப்ரோக்கல் எடுத்தோம்னா இட் இஸ் 1/-5. ஸோ திஸ் கேன் பி ரிட்டன் as -1/5. ஓகே, -1/5ன்னு எழுதலாம். ஓகேங்களா, இதுதான் அந்த ரெசிப்ரோக்கல் ஆஃப் -5. ஓகே ஃபைன். ஸோ நெக்ஸ்ட் reciprocal of 1/x is nothing but x. okay, so 1/x reciprocal எடுக்கணும் அப்படின்னா it is x/1 வரும், that is x. okay, so option is B. okay fine.
So next is the product of two rational numbers is always rationals. Okay, so ரெண்டு ரேஷனல் நம்பரை நம்ம மல்டிப்ளை பண்ணுறோம் அப்படின்னா நமக்கு வந்து ரிசல்டன் வந்து ரேஷனல்ஸ் தான். ஓகே ஃபைன். ஸோ நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா சிம்பிளிஃபை பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ we have to simplify -4/5 into 3/7 into 15/16, okay, into it is -14/9. ஓகே ஃபைன். ஸோ இப்போ வந்து இதை நம்ம எப்படி சிம்பிளிஃபை பண்ண போகிறோம்னா, நல்லா கவனிங்க, இந்த எல்லா ஃப்ராக்ஷனும் மல்டிப்ளிகேஷனில் தான் இருக்குது. ஸோ மல்டிப்ளிகேஷனில் இருந்தால் ஈஸியாக நம்ம வந்து என்ன பண்ணலாம், கிராஸ் மல்டிப்ளிகேஷன், தட் இஸ் கிராஸ் டிவிஷன் பண்ணலாம். இல்லைனா அதுக்கு நேருக்கு நேராகவும் நியூமரேட்டர் வித் டினாமினேட்டரும் கேன்சல் பண்ணலாம். ஓகே ஃபைன். ஸோ இப்போ வந்து 4 டேபிளில் 16 வந்து 4 டைம்ஸ். ஓகே ஃபைன். ஸோ 5 டேபிளில் 15 வந்து இட் இஸ் 3 டைம்ஸ். ஓகே ஃபைன். ஸோ மைனஸ் இன்ட்டு மைனஸ் வந்து பாசிட்டிவ் அண்ட் 3யும் 9. ஸோ 9 கெட்ஸ் கேன்சல். ஓகே. ஸோ 7 டேபிளில் 14 வந்து இட் இஸ் 2 டைம்ஸ், இட் இஸ் 1 டைம். ஓகே. ஸோ 2 டேபிளில் இட் இஸ் 1 டைம், 4 வந்து இட் இஸ் 2 டைம்ஸ். ஸோ ரிமைனிங் வந்து நியூமரேட்டரில் 1 மட்டும்தான் இருக்குது, டினாமினேட்டரில் 2 மட்டும்தான் இருக்குது. ஸோ 1/2 இஸ் அவர் ஆன்சர். ஓகே. ஸோ ஆப்ஷன் டி. ஃபைன். ஸோ நெக்ஸ்ட் வந்து என்னென்னா the sum of the rational numbers -5/16 and 7/12. ஓகேங்களா. ஸோ -5/16 அண்ட் 7/12 ஓகேங்களா சம் பண்ண சொல்கிறாங்க. ஓகேங்களா. சம்னா என்னென்னா ஜஸ்ட் இதை ஆட் பண்ணணும். ஓகே. ஸோ ஆட் பண்ணால் என்ன வரும் அப்படின்றதான் பார்க்க சொல்லியிருக்காங்க. ஜஸ்ட்டு நம்ம வந்து என்ன பண்ணுறோம், ஆட் பண்ணுறோம், ரெண்டு ஃப்ராக்ஷன் ஆட் பண்ணோம் அப்படின்னா நம்ம எல்சிஎம் எடுக்கணும். தட் இஸ் 16, 12. ஸோ எல்சிஎம் பண்ணோம்னா இட் இஸ் 4 times it is 4 and it is 3. Okay, again 4 times it is 1 time and it is 3. So again 3 gives what, 1 and 1. So 4 4s are it is 16, 16 3s are it is 48. So 16 3s are it is 48. So 48 தான் நம்மளுடைய எல்சிஎம். ஃபைன். ஸோ இங்கே 16 கூட என்ன வந்து நமக்கு மிஸ் ஆகுது அப்படின்னா 3 தான். ஸோ 3யை வந்து நான் இந்த நியூமரேட்டர் கூட மல்டிப்ளை பண்ணிக்கிறேன். ஸோ we get -15 ப்ளஸ் இங்கே என்ன மிஸ் ஆகுதுன்னா இட் இஸ் 4 மிஸ் ஆகுது. ஏன்னா 4 12s are it is 48, right? So I am going to multiply 4 with 7. So that is 28. Okay. So when we subtract this, okay, because negative positive வந்து negative தான், subtract தான் பண்ணோம். So we get what, 13/48. So 13/48 is our option. Okay. So option C தான் வந்து answer. Fine. So next வந்து what number should be added to get what, 7/12 to get what, 4/15. Okay. So 7/12 கூட ஓகே எதை ஆட் பண்ணால், ஓகே எந்த நம்பர் ஆட் பண்ணால் we get what, 4/15. ஓகே ஃபைன். ஸோ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இந்த நம்பர் இதுதான் நமக்கு தெரியாது, தட் இஸ் அன்னோன் அப்படியே வச்சுக்கிட்டு இந்த டேர்மை நான் இங்கே கொண்டு வரப்போகிறேன். இங்கே கொண்டு வந்தேன்னா இங்கே பாசிட்டிவாக இருக்குது, இங்கே வந்து என்ன நெகட்டிவ் ஆகிடும். ஸோ தட் இஸ் 4/15 minus 7/12 மாறிடும். ஓகேங்களா. ஸோ ரெண்டு ஃப்ராக்ஷன் வந்து சப்ராக்ஷனில் இருந்தால் நம்ம என்ன பண்ணோம், யூஸ்வலாக we have to take LCM. Okay. So what is our LCM? It is 15, 12. Okay. So LCM எடுத்தோம்னா now it is 20, it is 60. So 60 is our LCM. Okay. 60 is our LCM. So இங்கே வந்து 4ஆல் மல்டிப்ளை பண்ணால் it is 60. So I am going to multiply 4 with 4. It is 16 minus. Here it is 5. 5 into 7 is 35. Okay. So 16 minus 35. So we get finally, when we subtract this, okay, so we get what, -19/60. Okay. So the number to be added to 7/12 to get what, 4/15 is -19/60. Okay fine. So the option is, it is